உயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார், தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்த உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. மன்றாடுவோமாக. அன்பே குருவானவரே, இரக்கத்தின் ஊற்றே, நீர் எங்களை எல்லையற்ற விதத்திலே, அளவு கடந்த விதத்திலே அன்பு செய்கிறீர், இரக்கம் கொள்கிறீர். ஆண்டவருடைய பேரிரக்கம் குறைந்த பாடில்லை, அவருடைய பேரன்பு தீர்ந்த பாடில்லை என்று நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். இறைவா, நீ எல்லையற்ற அன்பும் அளவற்ற இரக்கமும் கொண்டவராக இருக்கிறீர். எங்களை ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆசீர்வதித்து வருகிறீர். எங்களுடைய குடும்பங்கள், வாழ்விடங்கள், எங்களுடைய பங்கு, எங்களுடைய கடல் தொழில்கள், பிற தொழில்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து வருகிறீர். அதற்கு நன்றி சொல்லக்கூடிய விதத்திலே நாங்கள் எங்களுடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பருக்கு பெருவிழா எடுத்து மகிழ்ந்து கொண்டாடுவதின் தொடக்கமாக இன்றைய நாளிலே நாங்கள் திருக்கொடியேற்றவிருக்கிறோம். ஆண்டவரை, அன்பு தகப்பனே, எங்களுடைய நன்றியின் வெளிப்பாடு உம்மை போற்றி புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இறைவா, மிகவும் சிறப்பாக இந்த புனிதமான திருக்கொடி மரத்தை நீரே ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இந்த திருக்கொடி மரம் விண்ணை நோக்கி நிமிர்த்தப்படுவது போல எங்களுடைய வாழ்வும் உயர்வதாக, விண்ணை நோக்கியதாக, நிலை வாழ்வை நோக்கியதாக எங்களுடைய எண்ணங்கள், விருப்பங்கள், உணர்வுகள் எல்லாம் அமைந்திட நீரே இந்த திருக்குடி மரத்தை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியிட வேண்டும் என்று ஆண்டவரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்து வழியாக நோக்கி கொண்டாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.